வணக்கம் நேயர்களே. இந்தியாவோட ஜிடிபி நம்பர்ஸ் வந்திருக்கு. உள்நாட்டு உற்பத்தி நம்பர்ஸ் வந்திருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. விலைவாசி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது அந்த நம்பர்ஸ் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. உண்மை என்ன? இந்த நம்பர்ஸ எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த நம்பர் சரியா இருக்கா? இதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? இத சாமானிய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இந்தியாவுடைய ஜிடிபி, ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது 6.5ன்னும், நாமினல் ஜிடிபி 9.8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல நம்பர் மாரி தெரியுது பார்க்கறதுக்கு. சரி. இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ம், நாமினல் ஜிடிபி, ம், ரியல் ஜிடிபி, ம், ஜிவிஏ ம், இது 3ம் இருக்கு. ம், ரைட்டா? நாமினல் ஜிடிபிங்கிறது ஆக்சுவலா இந்தியா எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு. ம், அதுலேருந்து டிஃப்ளேட்டர்னு ஒண்ணு எடுத்துருவாங்க. ம். அதுதான் உங்க இன்ஃப்ளேஷன் ஃபிகர். ஓகே. இப்ப 10% இந்தியா குரோ ஆயிருக்கு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் 5% அப்படின்னா, உங்க அந்த growth 5% எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்சுவல் ஜிடிபிங்கிறது 5%. 5%. ஸோ நாமினல்ங்கிறது ஃபுல் நம்பர்ஸ். இன்ஃப்ளேஷனை எடுத்துட்டா வர்றது வந்து ரியல் நம்பர். ஓகே சார். ரைட்டா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாமினல் ஜிடிபி 9.2%. ம். இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் 3.2%. அதாவது போன வருஷம் நீங்கள் ரூ. 97 பொருள் வாங்கினீங்கன்னா ம். அதே பொருள் வாங்கிறதுக்கு நீங்கள் ரூ. 100 ஆகுங்கிறாங்க. சார். இருப்பா அவன் சொல்லியிருக்கான்ப்பா. அதனால் இந்தியாவோட growth 9.7 மைனஸ் 3.2 அப்படி 9.8 சொல்லியிருக்காங்க. மைனஸ் 3.2 3.2 இன்னைக்கு இவர் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ரியல் RBI. growth 6.5 போட்டிருக்காங்க. ஆமா. 3.3ன்னு அசியூம் பண்ணி 6.5ன்னு சொல்கிறாங்க. விலைவாசியே ஏறலை, அதனால நாமினல் ஜிடிபியை நான் குறைக்க வேண்டாம். இப்போ 9.8லேருந்து விலைவாசிக்காக எவ்வளோ குறைக்கணுங்கிறது தான் டிபேட்டு. ம். இப்போ நீ போன வருஷம் ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் வாங்கின. இன்றைக்கி அந்த பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் என்ன விலை? நீ கன்சியூம் பண்ணுறது என்னது? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவ, ம். டாக்டருக்கு மருந்து ஃபீஸ் கட்டுவ, வீட்டு வாடகை, ம். ரைட்டா, சாப்பாடு செலவு, வண்டி செலவு, இஎம்ஐ, ம். ஃபோன் பில் அது இதெல்லாம் கட்டினா ம். போன வருஷம் ரூ. 97 கட்டினா இந்த வருஷம் ரூ. 100 சார், அப்படிங்கிறாங்க. நீங்க சொன்ன எல்லா பொருளுமே இஎம்ஐய தவிர எல்லா பொருளுமே குறைஞ்சது 10% வருஷம் ஏத்துவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வாடகை குறைஞ்சது 5%ஆவது ஏத்துவாங்க. எனக்கு தெரியாது. மொபைல் ஃபோன் பில்லு சார். ஆவுன்னா இது இந்த இந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு. இப்ப வர்றது புது ஸ்கீம்னு ரூ. 500 இருந்தது 550 தான் அரசாங்கம் ஆகுது. சொல்கிறது என்னன்னா விலைவாசி ஏறலை, அதனால இந்த ஃபிகருக்கு வந்திருக்காங்க. ஓகே. இதுலேயே ஒரு கூதல்ஸ் இருக்கு. கிராஸ் வேல்யூ ஆடுன்னு ஒன்று இருக்குது. இதுலயே ஒண்ணு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு இதுவே அப்படிதான் தெரியுது. இது கிராஸ் வேல்யூ ஆட்னு ஒன்று இருக்குது. ம். இங்கே என்னன்னா இந்த கிராஸ் வேல்யூ ஆட் நம்பர் தான் ஆக்சுவல் growth நம்பர். ம். அது ப்ளஸ் நெட் டேக்ஸ் கலெக்ஷன்னா ஓகே. கவர்மெண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ம். மைனஸ் சப்சிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓகே. அந்த நெட்டாக இருக்கிறது தான் அந்த டோட்டல் பண்ணிங்கன்னா ரூ. 100 டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரூ. 40 சப்சிடி கொடுத்துட்டேன் நான் அப்படின்னா ரூ. 60 ஆட் பண்ணி. நெட். எஸ். ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிவிஏ ரொம்ப கம்மியாக இருக்குது ம். இந்த குவார்ட்டருக்கு. ஜிவிஏங்கிறது ரூ. 100ன்னு வச்சுப்போம் சார். கிராஸ் வேல்யூ ஆடு. ம். ரைட்டா? ம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா growth 7.4%ங்கிறாங்க ம். இந்த வாட்டி. இந்த குவார்ட்டர் growth 7.4 நீங்கள் ஆக்சுவலாக ஜிவிஏ பார்த்தீங்கன்னா 6.8 தான் இருக்குது. ஆனால் இந்த எப்படி இதை ஏற்றிருக்காங்கன்னா, ம். நாங்கள் நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம், இந்த குவார்ட்டர் நாங்கள் சப்சிடியே கொடுக்கலையே, கொடுக்கல. சப்சிடியும் கட் பண்ணிட்டோம். மார்ச் மாதத்தில் நாங்கள் சப்சிடியும் கட் பண்ணிட்டோம், வரியும் உறிஞ்சிட்டோம், ஒத்துக்கிறாங்க. அதனால தான் டேக்ஸ், அதனால ஜிடிபி ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஏற முடியும்? ரேஷன் மாதம் மாதம் கொடுக்குறியா இல்லையா? ஆமா. சப்சிடிலாம் மாதம் மாதம் கொடுக்குறல்ல, அப்போ இந்த 3 மாதத்தை மட்டும் எப்படி சப்சிடி குறையும்? பட்ஜெட்ல சொன்னாங்கல்ல சார். எவ்வளவோ டன் அதிகமா மக்களுக்கு நாங்க பிடிஎஸ் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதமும் கொடுத்துருக்கணும்ல. ஆ. ஸோ அப்போ அதெல்லாம் நின்னுடலையே. அக்கௌண்டிங்கில் ஏதோ பண்ணியிருக்கீங்க. அதாவது நம்மளது கேஷ் அக்கௌண்டிங். ம். மார்ச் கொடுக்காம ஏப்ரலில் கொடுத்தீங்கன்னா மார்ச் நம்பரில் வராது. மார்ச் 30ஆம் தேதி கொடுக்காம ம். டிலே பண்ணி பேமெண்ட்டை ஏப்ரல் 2 கொடுத்தீங்கன்னா சப்சிடி வராது. ஸோ அப்படியெல்லாம் சொல்லி இந்த growth-அ கொண்டு வந்திருக்கீங்க. இது ஒன்று. ஸோ கிராஸ் வேல்யூ ஆடு தான் ஆக்சுவல் நம்பர். அதை பார்த்தா ஒன்றும் சுகம் இல்லை.
ம், ம், ம். ஸோ ஜிடிபி ஒன்றும் பெருசாக கைண்டுக்கல. சார் இதுல இன்னொரு விஷயம் பார்த்தா, இன்ஃப்ளேஷன் வந்து கடந்த 6 வருஷத்துல இல்லாத அளவுக்கு கம்மியா இருக்கு. நீ தான் சொன்ன, நான் என்ன இப்ப எனக்கு தெரியாது. 3.2ன்னு சொல்றாங்க. அப்ப 6 இயர் லோன் வேற சொல்றாங்க. நாங்கள் இருக்கிறது 2 பேர். நாங்கள் சாப்பிட்றது ரொம்ப கம்மி. அதனால எனக்கு குழந்தைங்க இல்லை, ஸ்கூல் ஃபீஸ்லாம் நான் கட்டல. வாடகை கிடையாது. அதனால எனக்கு தெரியாது. சார் எந்த பொருள யோசிச்சாலுமே, எந்த பொருளோட விலையுமே குறையல சார். குறைஞ்சிருச்சு. என்ன சார் இது? நீ நம்ப மாட்டேங்கிற. எப்படி சார்? தினமும் பணம் குடுத்து வாங்குறோம்ல டேய், சார். நான் சொல்றேன் குறைஞ்சிருச்சுன்னு. சார் சும்மா சரி சார். சார் நம்புறேன் சார். அவ்வளோதான் சார். வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம். அர்ஜுன் சென்குப்தான்னு ஒரு ம். பெரிய எக்கனாமிஸ்ட் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஜிடிபி எப்படி எஸ்டிமேட் பண்றோம்னா, குறிப்பிட்ட கார்ப்பரேட்ஸ்லேருந்து டீட்டெயில்ஸை வாங்கி ம். எக்ஸ்ட்ரப்லேட் பண்ணி ம். இவ்வளோ இருக்குன்னு அசியூம் பண்றார். ம். ம். அவர் என்ன சொல்றாரு? அசம்ப்ஷன் தான். பின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்ட்ரபுலேஷன். ம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சென்குப்தா என்ன சொல்றாருன்னா, ம். கார்ப்பரேட் ரொம்ப அடி வாங்கல. இந்த கோவிடு, டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டியில் ம். அடி வாங்கினவன்லாம் ஸ்மால் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ். ம். ம். ஸோ கார்ப்பரேட் இருக்கிற அளவுக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு சின்னவனால பிஸ்னஸ் பண்ண முடியல. ம். ஸோ இந்த கார்ப்பரேட் பிஸ்னஸ் வச்சு நீ கால்குலேட் பண்ணுற ஜிடிபி ஓவர் எஸ்டிமேட்டு. ம். ஆக்சுவல் எஸ்டிமேட் அப்படிலாம் இல்லை. அது ரியல் சினாரியோவை காட்டாது. காட்டல. ஏன்னா கார்ப்பரேட் அப்படிலாம் பெயின் இல்லை. ம். பெயின் எல்லாம் அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்குது. ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டரை அட்ஜஸ்ட்மெண்ட்டை ம். நீ சரியாக பண்ணலைங்கிறார். நான் சொல்லப்பா, அவர் சொல்லியிருக்கார். ஓகே. அதனால் இது நான் ஒத்துக்கிறேன். சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் செத்துருச்சு. ம். எல்லாம் வாட் எவர் பிஸ்னஸ் இஸ் தேர், அது பெரிய பிஸ்னஸுக்கு தான் போகுது. ஸோ அப்போது ஜிடிபி 1/3 கம்மியாக இருக்குங்கிறார். 1/3 கம்மியா இருக்கும். ஓகே. ஒரு பீரியட் ஆஃப் 5-6 இயர்ஸ். ஏன்னா டிமானிட்டைசேஷன் ஒரு ஷாக்கு, ஜிஎஸ்டி ஒரு ஷாக்கு, கோவிட் ஒரு ஷாக்கு. ம். இது இப்போ தான் நீங்கள் போஸ்ட் கோவிட் ப்ரீ கோவிட் நம்பரை தாண்டி இருக்கீங்க. ஏன்னா பெருசாக கீழே விழுந்து பவுன்ஸில் வந்தது இந்த growth. இல்ல சார். இதுல சந்தேகம் என்னன்னா 2021, 22ல ஜிடிபி growth 9.7 இருந்தது. ஆமாம். அது ஏன்னா ம். கோவிட் முடிஞ்சு முதல் வருஷம்ல. ம். கோவிடும் போது ஒரு 10% விழுந்து அப்புறம் 9% பவுன்ஸ் பண்ணி என்ன யூஸ் எனக்கு? இன்னும் 2 வீலர் இப்போ தான் லெவலுக்கு வர கோவிட் லெவலுக்கு வர பார்த்துருக்கு. காரே போன வருஷம் இந்த வருஷம் 2% அப்பு. எங்கே விற்குது? ஏஷியன் பெயிண்ட்ஸ் எம்டி சொல்லிட்டாரு, growth எங்களோட சேல்ஸில் தெரியலங்கிறார். ஸோ கொரோனா டைம்ல மேல இருந்தது டப்புன்னு 0 கிட்ட திருப்பி மேல ஏறினது தான் இந்த 9.7. ஆமாம். அது அப்படியே குறைஞ்சிருக்கு சார். ம். 22, 23ல 9.2. இப்போ இவங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் 6.5. அதுவுமே 4 இயர் லோ தான். நாங்க இன்னும் பெட்டரா பண்ணிட்டு இருக்கோம். குவார்டர் ஆன் குவார்டர் எக்கானமி ஸ்பீக்கிங் அடுத்த பேஸ். அதனால அடுத்த வருஷம் மார்கன் ஸ்டான்லி சொல்கிறான் 6.2. ம். இதனால தான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு அளவுக்கு மேலே ஏற முடியல. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் வீக்கம் இல்லைன்னு உங்களே ஏமாத்திக்கங்கிறார். அதை பார்த்தா அப்படிதான் சார் இருக்கு. மிரட்டி தான் நம்ப வைக்கணும் போல இருக்கு. ம். நான் சொல்றேன் அப்படின்னீங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. நான் சொல்கிறேன், நீ கேட்கல. நம்ப பட் மாட்டேங்கிறேன். எனக்கு விலைவாசி ஏறின மாதிரி தான் என்ன எனக்கு தெரியாது. நான் வாங்குறதுல பொருள் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறது விலைவாசி பயங்கரமாக ஏறி இருக்குது. அந்த விலைவாசி ஏற்றத்துக்கும் இது மருந்து இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. சார் காரோட விலையே இந்த வருஷம் 2, 3 தடவை பிரைஸ் ஏத்திட்டாங்க. ஏத்தலைங்கிற நீ சும்மா ஏற்றிட்டாங்கிற அப்படின்னு சொல்ல மணி வேண்டியது. பேச்சுல நீங்க தான் சார் சொன்னீங்க. அவன் 1% பேப்பரில் வந்தது 2% ஏத்த போறான், 4% ஏத்த அவன் போறான். அவன் ஏற்றிருக்கான்ப்பா. ஏத்திருக்கான். அதுதான். ஆனால் ஏத்தலைன்னு நம்ம சொல்கிறோம்ல. இது கமல் ஒரு படத்துல சொல்ற, இது என்ன சார் போங்கா இருக்குன்னு. இது என்ன போங்கன்னு நீ அவரை தான் கேட்கணும். அதனால தான் மார்க்கெட்டு இதுக்கு நியூஸுக்கு சீரப்பே ஆகலை. ஓகே. சோ இதுக்கும் என் மார்க்கெட் ஒப்பீனியன் கேட்குறியா? ஆ ஆக்சுவல் growth 4-5% இருக்கும், அவ்வளோதான். 4ல இருந்து 5%. இவங்க சொல்லியிருக்கிறது 6.5%. ஆமாம், அவங்களோட தான் இருக்கும். ஒரு 1/3 குறைச்சிரு. ஓகே. சோ இது 6.5 டிவைடட் பை 3ன்னு போட்டா 2% போயிடும் சார். 4.5. அதான் 4லேருந்து 5. சோ 2% அதிகமா வச்சு காட்டுறாங்க. ஆமாம். இதனால என்ன கிடைக்கும் சார்? நான் ப்ரௌனி பாயிண்ட், நான் ஜப்பான் அடிச்சிட்டேன், நான் அமெரிக்காவோட பெருசாயிட்டேன். நீங்கள் அந்த காக்கா வெள்ளைன்னா நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல. இது எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்ல
10 மார்க் எடுத்துட்டு கையெழுத்து வாங்குறதுக்காக 70 மாத்துற மாதிரி இருக்கு. அதேதான். என்ன இந்த சார் ஒரு மேல ஆமாட்டீங்க? கூட மேல ஒரு கோடு போடுற மாதிரி இருக்கு. அதான் ஓகே சார். ஆனா எல்லாமே ஓகே. இந்த நம்பரை கூட நான் நம்புறேன் சார். ஆனா விலைவாசி ஏறலைன்னு சொல்றது சத்தியமா பாக்குறவங்களும் நம்ப சரி. மாட்டாங்க. பார்க்குறவங்க விலைவாசி கமெண்ட் பண்ண சொல்லுங்க. எஸ். சாப்பாடு வாங்காத சாமான் விலைகள் ஏறி இருக்கா இல்லையான்றது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் see. Thank you sir. Thanks for your time. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.